புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியின் ஈடேற்றமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய அனைவரின் மீதும், குறிப்பாக இந்த கதருடைய இரவில் அல்லாஹ்விற்காக இங்கு கூடியுள்ள அனைவரின் மீதும் இல்லாமல் அல்லாஹ் அவனுடைய மேலான கிருபை என்றென்றும் தந்தருள் புரிவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவில்தான் திருத்தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் நேர்வழிப்படுத்துவதற்கான விஷயங்களை இந்த நாளில்தான், ஒரு நாளாக, ஒரு இரவாக அதை இன்றுதான் தேர்ந்தெடுத்தான். குர்ஆன் இறங்கிய நாள், மனிதர்கள் நேர்வழி பெற்ற நாள், உலக மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவருக்கும் சொர்க்கத்திற்கான ஒரு கீ பாஸ் கிடைத்த நாள் என்று இந்த நாளுக்கான புகழாரத்தை நாம் சூட்டிக்கொண்டே போகலாம். அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு நாளில் தான் நாம் இருக்கின்றோம். லைலத்துல் கத்ர் மற்ற இரவுகளைப் போல இந்த இரவு அல்ல. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவை பல முறையில் அணுகினார்கள். முதல்ல ரசூலுல்லா இந்த இரவை கண்டுபிடிப்பதற்காக ஒரு வேலையை செஞ்சாங்க. அல்லாஹ் ஒரு இரவில் இந்த குர்ஆனை இறக்கிட்டான். இந்த இரவுக்கு நிறைய சிறப்புகளையும் அல்லாஹ் கொடுத்துட்டான். ഖൈറു மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறப்பானது இந்த ஒரு நாள், இந்த ஒரு இரவு. ஆனால் இந்த ஒரு இரவை நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக தேடிக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு நிறுத்தியிருக்கலாம். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லிக்கிட்டு நிறுத்தியிருக்கலாம். ஒரு இரவு தானே, ஏன் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தையை சொன்னாங்க. சில தோழர்கள்லாம் போய் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுகிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி கதருடைய இரவு எந்த இரவு என்று தெரியலையே, எப்படி கண்டுபிடிக்கிறது? சிலர் இந்த நாள் அந்த நாளுன்னு சொல்கிறாங்க, எந்த நாளுன்னே எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல, என்ன பண்ணுறதுன்னு சொல்லும் பொழுது அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களுக்கு நான் ஒரு யோசனை சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும் கதருடைய இரவு. அவங்க என்ன நினச்சிக்கிங்கன்னா, ஒரு இன்ட்டு மாதிரி கொடுத்துருவாங்க போல, கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்க, தினமும் இரவில் 2 ரக்காயத்துகள் தொழுவுங்க, 365 நாளும் தொழுதுங்க, லைலத்துல் கத்ர் உங்களுக்கு கிடச்சிடும். கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதற்கான சாத்தியம் என்பது அல்லாஹ் நாடியவர்கள் அதை செய்வார்கள். 365 நாளும் எப்படி 2 ரக்காயத் தொழுகிறது? காலைல ஃபஜருக்கு எந்திரிக்கிறதுனால கஷ்டப்படுறது நமக்கு தானே தெரியும். இப்படி சில பேர் மைண்ட் வாய்ஸ் கூட எனக்கு கேட்கும். அப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு இடத்துல போகின்றார்கள். அவர்கள் 27 அன்று தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லுகின்றார்கள். அந்த ஹதீஸும் உண்டு. நாள் அதற்கு விஷயம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த உம்மத்திற்கு ஒரு சுமையை குறைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துடைய சுமையை குறைக்கிறதுல ரொம்ப பல விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்களுக்கு ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையிலையும் முஸ்லீம்கள் மிஸ்வாக் செய்வது மீது ஒரு பெரிய ஆர்வம். மிஸ்வாக் செய்கிறது மீது ரொம்ப பெரிய ஆர்வம் ரசூலுல்லாஹ். அதை விரும்பவும் செஞ்சுருக்காங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா ரசூலுல்லாஹ் அதை செய்ய வச்சிருக்காங்க. ஆனால் முஸ்லீம்கள் மீது அதை கடமையாக்கலை. ஹதீஸ்லேயே இப்படி வருகின்றது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்கள் அவங்களே சொல்கிறாங்க, என் உம்மத்தின் மீது சிரமமாக இல்லை என்று சொன்னால் நான் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையிலும் அவர்களை நான் மிஸ்வாக் செய்திருக்க சொல்லியிருக்கேன். லவ் ஷக்க அலா உம்மத்தி, என் உம்மத்தின் மீது சிரமம் இல்லை என்று சொன்னால் நான் அதை செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் அது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்கள் நமக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது, ஒரு மிஸ்வாக்குக்கே இது செய்கிறாங்க அப்படின்ற பொழுது, ஒரு இரவு, ஒரே இரவில் சற்றேத குறைய ஒரு 83 ஆண்டுகளுக்கான நன்மை நமக்கு கிடைக்க போகின்றது, 1000 மாசத்திற்கு கிடைக்க போகுதுன்னு சொன்னால் அதற்கான முயற்சி அவர்கள் எடுத்தார்கள். ஒரு ரமலானை சூஸ் பண்ணாங்க ரசூலுல்லாஹ். ஒரு ரமலானுடைய மாதத்தை சூஸ் பண்ணி மாதம் முழுக்க இஅ்திகாஃப் இருந்தாங்க. முதல் 10 கத்ருடைய இரவை தேடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முதல் 10 தேடினார்கள். தேடிவிட்டு அவர்களே சொன்னார்கள், கிடைக்கல, கத்ருடைய இரவு கிடைக்கல. இந்த முதல் 10 மறுபடியும் 2வது 10 தேடினார்கள். அவர்கள் தேடி அப்போதும் சொன்னார்கள்
கதிருடைய இரவு கிடைக்கல. 3வது 10 தேடினார்கள், தேடிவிட்டு சொன்னார்கள் கதிருடைய இரவு கிடைத்து விட்டது என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 இந்த ரமலானுடைய இந்த கதிர், இந்த ஒரு கதிருடைய இரவை தேடிக்கொள்ள சொன்னார்கள். அதே அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்கள் அதையும் சுருக்கிட்டாங்க. கடைசி 5 நாட்கள், அதாவது ஒற்றைப்படை இரவுகளை தேடி. நம்ம யோசிச்சு பார்க்கணும், 365 நாளும் தேடலாம்னு சொன்னாலும் இந்த நாளுக்கு எந்த தப்புமே கிடையாது. 365 நாளும் தேடுங்கன்னு சொல்றதுக்கு, ஏன்னா இந்த ஒரு நாள் நாம் அல்லாஹ்வை வணங்கினோம் என்று சொன்னால், இந்த ஒரு நாளில் நம்ம அல்லாஹ்வுடைய நினைவில் இருந்தோம் என்று சொன்னால், இந்த ஒரு நாள், இந்த ஒரு இரவு நம்ம அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொன்னால், நம்ம வாழும் காலத்தை விட, நம்ம ஆயுள் காலத்தை விட அதிகமான விஷயங்கள் நமக்கு கிடைக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரே வார்த்தையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 365 நாள் தேடிக்கோங்க. நீ என்ன 60 வயசு வரைக்கும் வாழ போறியா, 70 வயசு வரைக்கும் வாழ போறியா? ஏன்னா உம்மத்தில் 60லிருந்து 70 வரைக்கும் தான் இருப்பாங்கன்னு ஹதீஸ் இருக்கின்றது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நம்முடைய சமகாலத்தில் எத்தனை சகோதரர்கள், நம்ம கூட இருந்தவங்களை எத்தனை பேர் இந்த ரமலானை நம்மளோட அடைந்திருக்கின்றார்கள். போன வருஷம் நம்மளோட ரமலானில் இருந்தவர்கள் எத்தனை பேர் இந்த ரமலான் நம்மளோட இருக்கின்றாங்க. நம்ம எத்தனை சகோதரர்கள் நம்ம இழந்திருப்போம். நம்முடைய வயதில் மூத்தவர்கள், இளையவர்கள் என்று எத்தனையோ பேர் இழந்திருப்போம். இங்க நியாயமா சொல்லலாம், தேடிக்கோங்களேன் வருஷம் ஃபுல்லா என்று. ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்கள், என்னோட உம்மத்திற்கு சிரமம் வரக்கூடாது, என்னோட உம்மத்து கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும் என்று சொல்லி 365 30 ஆக்கினார்கள், 30 10 ஆக்கினார்கள், 10 5 ஆக்கினார்கள். நம்மளுடைய தேவைகளுக்காக, ஒரு தேவையில்லாத தேவைகளுக்காக எண்ணற்ற நாட்களை நாம் வீண் விரயம் செய்திருப்போம். அவர்களுக்கு தெரியும். இதில் யாரும் வெளியே போறது, நான் இதில் நியாயப்படுத்த வேண்டிய வேலையே இல்லை, அவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது உண்மையிலேயே நமக்கான ஒரு நாள் இது. நம்முடைய இறைவனை நாம் நெருங்க போகிற ஒரு நாள். நாம் என்னென்ன குற்றங்கள் செய்திருப்போம், எவ்வளவு பாவங்களை செய்திருப்போம். இல்லை என்று யாராவது ஒருத்தர் நம்மள சொல்லிவிட முடியுமா? கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த குற்றங்களை எல்லாம் மன்னிப்பது மட்டுமல்ல, மறைத்து, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிரபலியமான ஹதீஸ், யா ரசூலுல்லாஹ், ஒரு கால் நான் இந்த கதிருடைய இரவை பெற்று விட்டேன் என்று சொன்னான், எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னான். நான் என்ன கேட்பது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்மத்திலே ரொம்ப ஸ்பெஷலானவங்க. உம்மத்தில் யாருமே கேட்காத கேள்வியெல்லாம் அவங்க கேட்பாங்க. அது இந்த உம்மத்திற்கு லாபமாகவும் இந்த உம்மத்திற்கு பயனாகவும் மாறும். அப்படி ஒருடைய பெனிஃபிட் தான் நமக்கு இது கிடைத்தது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்கள், கூலி நீங்க சொல்லுங்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூன், யா அல்லாஹ், நீ பாவங்களை மறைப்பவன், போக்குவன், துஹிப்புல் ஆஃப்வ, நீ அதை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய். பாவத்தை போக்குவதை, என் இடமிருந்து அழிப்பதை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய். ஃபஅஃப்வன், எனவே என்னுடைய பாவத்தை போக்கிவிடையாள். மற்ற எல்லா நாள்களும் மகஃபிரத்தை தேடுவோம், அஃபுவத்தை தேடலாம். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு. ஆனால் சகோதரர், நம்ம புரிந்து கொள்ளணும், பல நாட்கள்லையும் பல கதிருடைய இரவுகளையும் கேட்டு இருப்போம். அதாவது ஒரு ஹஸரத் அவங்க கிட்ட ஒருத்தர் சொன்னாராம், இந்த மாதிரி ஹஸரத், மேராஜை பற்றி ரொம்ப ஃபேமஸானது தான், எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. எல்லா மேராஜ்லேயும் 7 வானங்கள் போகிற கதையை தான் சொல்கிறீங்க. முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 2வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இது போய் ஒருத்தரையும் சொல்கிறீங்களே, புதுசாக எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ அந்த ஹஸரத் திருப்பி கேட்டாராம், பா, நீ கரெக்டாக 7 வானத்தில் எந்தெந்த நபி இருந்தாங்க, என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லு, அடுத்த வருஷத்துல நான் மெஹராஜ் பயனே பண்ண மாட்டேன். அவருக்கு அது பதில் சொல்லலை. நம்ம மறந்து விடுவோம், இது இயல்பு. நாம் அதை ஞாபகப்படுத்துவதற்கு கடமைப்பட்டு விடுவோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த துஆவை, இந்த ஒரு ஒற்றைப்படை இரவுகளில், இந்த கதிருடைய இரவில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் மகஃபிரத்தை தேடுவோம், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஏடுகளில் அந்த குற்றம் இருக்கும், மன்னிக்கப்பட்டு விட்டது என்று பதிவு செய்யப்பட்டு தான் இருக்கும். நாளைக்கு அல்லாஹ் சில அடியார்களை, மூமின்களை மறைவில் விசாரிப்பான். ஹிஜாப், ஒரு திரைக்குள்ள மூமின்களை தனியாக விசாரிப்பான். நாம் அல்லாஹ்வை எப்படி புரிந்து வைத்திருக்கின்றோம் என்ற புரிதலே இதுக்கு மாறும். அன்று அவன் ரப்பு, அவன்தான் எல்லாம்.
நாம் அடிமை, அன்னைக்கு தான் நம்மளுடைய உண்மையான அடிமைத்துவத்தை உணர்வோம். அந்த மறைவில் அல்லாஹ், இந்த பாவத்தை நீ செஞ்சியா, நீ இதை அறிவாய், நீ இதை செய்தாய், நீ இதை அறிவாயா, ஆரிஃப் ரப்பனா அறிவு. வேற எந்த பதிலுமே நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம இன்னைக்கு நம்மளோட ஒரு அடுத்த படியில் இருக்க, நம்மளுடைய அத்தாரிட்டியில் ஒருத்தவங்க இருக்கும் பொழுது, ஒரு தொழில் நிறுவனத்தில் வேலை செய்கிற ஏதோ ஒரு இடங்கள்ல நாம் காரணங்களை காட்டி தப்பித்து விடலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நம்ம எதை சொல்லுவோம்? நம்முடைய நாவுகளே நமக்கு அகேன்ஸ்டா சாட்சி சொல்லும், நம்முடைய தோள்கள் நமக்கு அகேன்ஸ்டா சாட்சி சொல்லும். எதை நாம் அல்லாஹ்விடத்தில் மறைக்க முடியும்? எதையுமே மறைக்க முடியாது. அல்லாஹ் அனைத்தையும் விசாரித்து விட்டு துருவ மாட்டான். நீ இதை செய்தாயா? இவர் சொல்வார், ஆமா செய். நான் நீ செய்த இந்த குற்றங்கள் அனைத்தையும் பூமியிலே மறைச்சிட்டேன், மன்னிச்சிட்டேன், இங்கேயும் உன்னை மன்னித்து விடுகின்றேன், போ சொர்க்கத்திற்கு. இந்த அடியான இந்த ஹிஜாபில் இருந்து வெளியே வரும் பொழுது எப்படி வெளியே வருவார் என்று சொன்னால், ஒளிமிக்க ஒருவரா வெளியே வருவாராம். அங்க சுத்தி உள்ள அந்த மக்கள்லாம் பார்ப்பாங்களாம், எவ்வளவு நன்மை செஞ்சாருன்னு தெரியல, இவர் இப்படி வெளியே வராரு. உண்மையில் என்ன நடந்தது என்று ரப்புக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த நாளில் அவர் ஒரு சிறப்பு மிக்க ஆளாக மாறுகின்றார் என்று சொன்னால், இத்தனைக்கு அவருடைய பாவங்கள் 7 இருக்குது. அல்லாஹ் அந்த இடத்தில் மன்னிக்கின்றான். அப்பொழுதே அவருக்கு இவ்வளவு ஒரு சிறப்பு கிடைக்குது என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் முழுமையாக போக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால் நாம் அதை கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பை நாம் எந்த அளவுக்கு பெற்று இருப்போம், எந்த அளவுக்கு பெற்ற ஒரு நிலையில இருப்போம். நாம் சிந்திக்க வேண்டும், எத்தனை கதிருடைய இரவுகளை நாம் இத்தனை வருஷத்துல அணுகியிருக்கோம். ஒருத்தர் சராசரியா ஒரு 50 வயசு வரைக்கும் ஒருத்தர் இது வரைக்கும் இருக்கிறார் என்று சொன்னார், உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 7 வயசு 8 வயசுல இருந்து பள்ளிவாசலுடைய தொடர்பு இருந்திருக்கும். ஒரு 14 வயசுல இருந்து, ஒரு 10ல இருந்து ஒரு 14 வயசுக்குள்ள நல்லா தொழுகிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். 40 கதிர் இரவுகள், 40,000 மாதத்திற்கு சமமான கதிர் இரவுகளை நாம் பெற்றிருப்போம். நாம் அதை பயன்படுத்தினோமா? நாம் அதை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் அஃபுவத்தை தேடினோமா என்று கேட்டால் எந்த ஒரு முஸ்லீமும், எந்த ஒரு முஃமினும் ஆனால் அதை செஞ்சுட்டேன் என்று சொல்ல முடியாது. அதுக்காக முயற்சியாவது ஈடுபட்டோமா என்று, அந்த திருப்தியாவது நமக்கு கிடைக்குமா என்று சொன்னால், அதுவும் இல்லாத ஒரு குறையில், ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு முஸ்லீமும் இருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் அதை நினைத்து வருந்த வேண்டும், வேதனைப்பட வேண்டும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் அதை விட்டு. இந்த துவாவை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லிக் கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்க எந்த அளவுக்கு கதிருடைய இரவுகளை ரொம்ப ஆர்வமா அணுகுவாங்க என்று சொன்னால், கதிருடைய இரவு வந்து விட்டது என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய ஆடையை இறுக்கமாக கட்டி கொள்வார், இறுக்கமாக அவங்களுடைய கீழாடையை கட்டுவார்கள். அதற்கு அர்த்தம் என்ன? நல்ல உறுதியா கட்டிட்டாங்கன்னா ஒரு பெரிய வேலையை செய்ய போகிறேன், வணங்குதல், அல்லாஹ்வை நினைவு கூறணும், அதுக்கான ஒரு தயாரிப்பு. தான் மட்டும் அதை செய்யாமல் குடும்பத்தார்கள் அனைவரையும் அதற்காக ஒன்றிணைப்பார்கள் ரசூலுல்லாஹ். இன்னும் 1000 மாதங்கள் நம்ம ஒரு ஆழமாக நம்மளுடைய சாதாரண ஒரு பார்வையிலிருந்து நம்ம விலகி கொஞ்சம் ஒரு முஸ்லீமாக, ஒரு முஃமினாக அதை பார்க்க வேண்டும். நாம் யார், எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கோம், என்ன தேவை நமக்கு இந்த உலகத்தில் இருக்கின்றது, நாம் எதை தேடினோம் என்று ஒரு முஸ்லீமாக அதை பார்க்கும் பொழுது, நாம் ஒரு சராசரியான ஒரு அடியானாக அதற்குள்ள வரும் பொழுது, அப்போ ரப்பை நம்ம நிறங்கும் பொழுது, அந்த 1000 மாதங்களுக்கான அந்த நன்மை, அதற்காக கிடைக்கப்போற கூலி, அந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் அதை நினைச்சு பிரமிப்போம். ஏன்னா மற்ற எந்த உம்மத்துக்கும் இப்படி ஒரு அல்லாஹ், எந்த ஒரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் இப்படி ஒரு கூலியை தரவில்லை. எந்த சமுதாயத்துக்கும் குர்ஆன் மாதிரியான வேதத்தை அல்லாஹ் தரவில்லை, ரமலான் மாதிரியான ஒரு நோன்பை தரவில்லை, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபியை தரவில்லை. ஆனால் இந்த சமுதாயத்திற்கு தான் அல்லாஹ் எல்லா சிறப்புகளையும் கொடுத்திருக்கின்றான். கதருடைய இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அறிகுறிகளை சொன்னார்கள், அந்த இரவு எப்படி இருக்கும் என்று. அந்த இரவு இரவாக இருக்கும், ஆனால் வெளிச்சமாக இருக்கும் என்று சொன்னார்கள். வெளிச்சமாக இருக்கும் அந்த இரவு. அன்று சூரியன் உதித்தால் அந்த சூரியனுடைய கதிர்கள் பாதிக்காது, மென்மையாக இருக்கும் என்று சொன்னார்கள். வணங்குவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், இரவில் தூங்கவே மாட்டாங்க, அவ்வளவு வணக்க வழிபாடுகளில் இருப்பார்கள். சரி, ஏன் இந்த ஒரு கதிருக்கு இவரோட முக்கியத்துவம், இதற்கு பின்னால் என்று இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் இறங்கிய மாதம், அல்லாஹ் இந்த குர்ஆனை சிறப்பிப்பதற்காகவே இவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்தான். குர்ஆன் ஷரீஃப்
அல்லாஹ் ஒரு நாளை தேர்ந்தெடுக்கின்றான், அதை இறக்குவதற்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கின்றான், அது யாருக்கு இறங்க வேண்டும் என்று ஒரு தூதரை தேர்ந்தெடுக்கின்றான், அதை சிறப்பிப்பதற்காக ஒரு மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான், அதை நன்றி செலுத்துவதற்காக நம்ம நோன்பாளிகளாக அல்லாஹ் மாற்றுகின்றான். ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான் குர்ஆனை இறப்பதற்கு. அதை நாம் சங்கை செய்ய வேண்டும் என்பதற்காக அது மாதம் ஃபுல்லாக நம்மளை நோன்பு இருக்க வைக்கின்றான். அவருடைய இரவுகளில் அல்லாஹ் பரக்கத் செய்கின்றான். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இரவு, கத்ருடைய இரவை அதில் மேன்மையாக்கி வைக்கின்றான். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா கத்தம் மின் தம்பிஹி. யார் ஒருவர் கத்ருடைய இரவில் ஈமானுடனும் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையுடனும் அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு நிச்சயமாக நற்கூலி கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையுடன் அன்று இரவு அல்லாஹ்விடத்தில் நின்று வணங்குகிறார்களோ அவருடைய பாவங்கள், முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது. நாம் சிந்திக்க வேண்டும், நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து எவ்வளவு பாவம் நம்ம செஞ்சிருப்போம், எவ்வளவு நன்மை செஞ்சிருப்போம் என்று கேட்டால் அதுவும் நமக்கு தெரியாது. ஏனென்று சொன்ன நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், நாம் அப்படி சிந்தித்து பார்க்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு நம்முடைய ரப்புடைய விஷயத்தை நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் நம்மளை பற்றி எவ்வளவோ ஒரு உயரங்களை நினைத்து கொண்டிருப்போம். அது ஒரேடியாக சரிந்துவிடும். நாம் ஒரு சாதாரண ஒரு ஆளாக மாறிவிடும் ரப்பு முன்னாடி. இப்ப வெறும் அல்லாஹ்விடத்தில் நன்மையை நாடி ஒரு மிஸ்கீனாக, ஒரு தேவை உடையவனாக அல்லாஹ்விடத்தில் நின்று அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடியான், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நீ எதை கொடுத்தாயோ அதை நான் வச்சிருக்கேன், அதை நான் சுவைக்கின்றேன், நான் விரும்பியவர்களுக்கு அதை தருகின்றேன், நீ எனக்கு சட்டங்களை கொடுத்திருக்கின்றாய், சில விதிமுறைகளை கொடுத்திருக்கின்றாய், ஆனால் சில கட்டங்களை நான் மீறுறேன். எனக்கு தெரியும், யாருக்கு தெரியலனாலும் சரி எனக்கு தெரியும் நான் அதை செய்வது, அது எல்லாம் நான் அறியாமலே செஞ்சுட்டேன். நீ ரப்புன்ற ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன், நீ என்னை கேள்வி கேட்பன்ற ஒரு ஏதோ ஒரு கட்டத்தில் அப்படி ஆயிடுச்சு, என்னை மன்னித்திரு, என்னுடைய பாவங்களை போக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டிய நாள் இதுதான். நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவதை மட்டும் இல்லாமல் இதை செய்தும் காண்பித்திருக்கின்றார்கள். அதுதான் நமக்கு ஆச்சரியம். பல தலைவர்களை நாம் பார்க்கின்றோம், சமகாலங்களில் சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க. 1400 வருடங்களுக்கு முன்னால் ஒரு தூதர், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே தோன்றி அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளைகளும் நமக்கு எடுத்து உரைத்து அதை அவர்களும் அதன்படி வாழ்ந்து நமக்கு லேசாக இருக்கணும், எத்தனை வருடங்கள் கழித்தும் இந்த உம்மத்து வந்தாலும் அவங்களுக்கு லேசாக இருக்கணும் என்பதற்காக பல விஷயங்களை சிந்திச்சு போயிருக்காங்க. நாம் பர்டிகுலராக நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இன்று நாம் இதே இரவில் கொஞ்சம் லேசாக உட்காந்து பொறுமையாக பயானெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக தொழுதுட்டு சஹர் செய்கிறோம். ரீசெண்டாக நம்ம எல்லாருமே அதை படிச்சிருப்போம். ஒரு இமாம் அவர்கள் இடத்துல ஒரு ஃபத்வா ஒன்று கேட்கப்படுகின்றது. எந்த இடத்துலன்னு சொன்னால் கஸாவிலிருந்து ஒருவர் கேட்கின்றார், ஹஸரத், நான் சஹர் வச்சுட்டேன், இஃப்தாருக்கு எனக்கு எந்த உணவும் இல்லை, நான் எப்படி நோன்பை திறப்பது? அந்த நொடி ஹஸரத் திகைத்து போனார். என்ன ஃபத்வா அவர் கொடுப்பார்? இஃப்தாருக்கு எனக்கு எந்த உணவும் இல்லை ஹஸரத், நான் எப்படி நோன்பை திறக்கின்றேன்? அழுகதான் செய்தார். அவருக்கு என்ன சொல்லுவது என்றே தெரியும், அழுதார். நாம் வாழக்கூடிய இதே நாளில் இதே டைம்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு முஸ்லீம் இந்த அமலை செய்வதற்காக போராடி கொண்டு இருக்கின்றான். எப்படியாவது நான் அல்லாஹ்வுக்காக இதை செய்து விட மாட்டேனா, 2 ரக்காயத்துகள் நிம்மதியாக தொழுது விட மாட்டேனா, ஒரு ரூபாய் சதக்கா செய்து விட மாட்டேனா என்று ஏதோ ஒரு இடத்துல ஒரு முஸ்லீம் போராடி கொண்டு இருக்கின்றான். சகோதரர்கள், இந்த ரமலானிலே ஒரு சில செய்திகள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாரும் அதை கவர் பண்ணல. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சகோதரர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் என்ற விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டும். ஏன்னா ஒரு முஸ்லீம், இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு உடலை போல அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு இடத்தில் அடித்தால், ஒரு இடத்தில் பிரச்சனை என்றால் உடல் முழுக்க எப்படி வலிக்குமோ அதே போன்றுதான் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும். 6 வயது சிறுவன் யூனுஸ் கான் என்பவன் தன்னுடைய ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு பர்த்டே பார்ட்டி, வீட்டில் எவ்வளோ சொன்னாங்க, வேண்டாம்ப்பா, இது பண்ணு, போகாதப்பான்னு. என் ஃப்ரெண்டு தான் சண்டை போட்டு போன இடத்துல அதே வயது பையன்
பிஸ்டல் எடுத்து சுட்டுட்டேன் தம்பியை, ஹெட்ஷாட், ஸ்பாட்லேயே மௌத்தா போயிட்டாங்க. அவங்களுடைய தந்தை கதறுகின்றார். ஒரே ஒரு பிள்ளைங்க, என் பிள்ளை என்ன பண்ண, அவனுக்கு என்ன தெரியும், 6 வயசு பையனுக்கு. இது அவரும் முஸ்லீம் தான். ஒரு பெண்மணி தன்னுடைய பிரச்சனைக்காக ஊரில் உள்ள பெரியவரிடத்துல போகின்றார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்க, ஊரில் உள்ள பெரியவரிடத்துல போனாங்க. போன இடத்தில் அந்த பெண்மணிக்கு நீதி கிடைக்கல. என்ன, அவங்க முஸ்லீம். என்ன ஆச்சு என்று சொன்னால், கம்பில் அவர்களை கட்டி வைத்து அடித்தார்கள். முஸ்லீம் என்பதற்காக அடித்தார்கள், வேற எதற்காகவும் இல்லை. முஸ்லீம் என்பதற்காக அடித்து, களைப்பா இருக்கு, நோன்பு திறக்கணும், கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன்னு தண்ணி கேட்டதற்கு மாட்டனுடைய மூத்திரத்தை கொடுத்து, சுப்ஹானல்லாஹ், அதை குடித்து மௌத்தாவே போய்விட்டார்கள். இதே மாதிரி எத்தனை விஷயங்கள் தினம் எல்லோரும் முஸ்லீம்கள் தான், அவர்களுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இது வெறும் செய்திகளாக நம்ம கேட்கக்கூடாது, இது நமக்கான எச்சரிக்கை. நாம் இவர்களுக்காக என்ன செய்தோம்? அவர்களை பற்றி பேசினோமா? சகோதர முஸ்லீம் எடுத்து உரைத்தோமா? இல்லை தனிமை அல்லாஹ்வுக்கு இவர்களுக்காக நாம் அழுதி பிரார்த்தனை செய்தோமா? யா அல்லாஹ், நீ எனக்கு இதை கொடுக்கல, நீ எனக்கு இதை கொடுக்கல, நீ என்னை பணக்காரனாக்கவில்லை, எனக்கு நீ இதை தரவில்லை, அதை தரவில்லை என்று சொல்கின்றோமே. ஒரு முஸ்லீமாக இருப்பதற்கே சில பேருக்கு இடங்கள் கிடைக்கிறது இல்லை. ஆனால் அல்லாஹ் நமக்கு பள்ளிவாசலை கொடுத்திருக்கின்றான் தொழுவதற்கு. எல்லா விஷயங்களும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். நாம் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு இதற்கு நாம் நன்றி செலுத்தினோம். அதற்கான இரவு சகோதரர்களே, வெறும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக மட்டுமல்ல, பாவத்தை போக்குவதற்காக மட்டுமல்ல, சகோதர முஸ்லிம்களுக்கும் துவா செய்வதற்காக நாம் கடமைப்பட்டு உள்ளோம். ஏன்னா அவர்கள் நம்ம சகோதரர்கள். வெறும் வார்த்தையால் மட்டுமல்ல, அவர் எந்த மொழி பேசினால் என்ன, எந்த இடத்தில் என்ன, அவர்களுக்காகவும் நாம் இந்த இரவை பயன்படுத்த வேண்டும் சகோதரர்கள். இறுதியாக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிக் கொள்வேன். இந்த இரவில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கானது, வேறு யாருக்காகவும் கிடையாது. இவங்களுக்காக அவங்களுக்காக யாருக்காகவும் கிடையாது, நமக்கானது. அந்த ஒரு விஷயத்தை நாம் நம்மை மட்டும் சார்ந்து செய்யாமல், எனக்காக என்ன, எனக்கு என்ன வேணும் என்று கேட்காமல் நமக்காக கேட்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தாருக்காக கேட்க வேண்டும். எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை மறக்காமல் கேட்க வேண்டும். ஹதீஸில் எல்லாம் வருகின்றது, பிரபலமான ஹதீஸ் இது கூட. நாளைக்கு அல்லாஹ் ஒரு சில பேரை கேட்பான், நான் உன்னிடத்துல யாசகம் கேட்டேன், நீ ஏன் எனக்கு செய்யலை அப்படின்னு. ரப்பே, நீ எங்க அல்ல என்கிட்ட நான் யாசகம் கேட்டேன்? அல்லாஹ் டைரக்டா கேட்கல, மனிதர்களை அனுப்புவான், நீ அவர்களுக்கு தேவையை பூர்த்தி ஆக்கினாயா? இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நமக்காக துவா செய்ய வேண்டும், நம்முடைய சகோதரர்களுக்காக துவா செய்ய வேண்டும், நம்முடைய மஹல்லாக்காக, எல்லாருக்காகவும் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்முடைய அனைத்து நல்ல அமல்களையும் துவாக்களையும் கபூல் செய்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.